ஏம்மா நீ என்ன வேலைத்தனம் பண்ணியிருக்க? ஏன்டா ஒட்டுங்க நான் புள்ளி ஏக்கா ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். மைக் எடுத்து வரல பத்தியா? அது வெறி கொண்டு வேங்கை கூல ஆகும். 4 மீன் பேப்பரு எல்லாமே சிலபஸ் மாற்றணும். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே 16ஆம் தேதி ஜூன் 16 நம்ம ரக்ஷுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டே, செகண்ட் இயரில் ஃபஸ்ட் டே காலேஜ் வந்து இன்றைக்கி தான் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதோட விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க போகலாம். போகலாமா? போகலாமே. இன்றைக்கி நான் மட்டும்தான் போகலாமேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த 2 பேர் தான் தூங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். பட் என்னோடய பேட் லக், இயற்கை வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீ என்ன பண்ணுவ, ஸோ கொஞ்ச நேரம் உனக்காக நீ டைம் ஒதுக்கிக்கோன்னு சொல்லிவிட்டு எனக்கான டைம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அதுவும் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சரி 5 மணிக்கு விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு கிச்சனில் அரிசி ஊற வைக்கலான்னு போகும்போது தான் அப்படி ஒன்று நடந்துச்சு. சரி ஓகே, இதுவும் ஏற்றுக்கொண்டு அப்படியே வச்சுட்டு தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு இப்போ வந்து நான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக மணி 4:50. மொபைலில் காட்டுறேன். 4:50 ஆகிடுச்சு. ஏன்னா நான் தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிட்டு தான் நான் வந்து 4:48 ஆகிடுச்சு. வீட்டு வாட்சியில் பார்த்திங்கன்னா 4:50 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன சமைக்க போகிறோம், எப்படியெல்லாம் கடை இன்றைக்கி வேலையாக போகுது. இன்னையிலேருந்து அதை எப்படி சொல்கிறது, 43 நாள் நல்லா இஷ்டத்துக்கு தூங்கியாச்சு. இஷ்டத்துக்கு தூங்குறது, எப்போ டைம் கிடைக்குது அப்போ சோறு திங்கிறது, காலையில் சமைக்கிறது கிடையாது, மதியம் ஒரு வேளை சோறு தான், நைட்டு அப்படியே போயிடுச்சுக்கா. இந்த 43 நாள் ஓடின நாட்களே தெரியல. பட் இனிமேல் அப்படியெல்லாம் ஆட்டம் போடவே முடியாது. நம்ம என்ன தலைகீழ பூமி நின்னாலும் அந்தந்த டயத்துக்கு நம்ம சமைச்சு அவங்கள தாட்டி விடுற வழியை தான் பார்க்கணும். நம்ம நிறுவுக்கு பார்த்திங்கன்னா காலேஜ் டேட் வந்து 20ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இன்னையிலேருந்து இன்னொரு 3 நாள் ஜாலியாக இருப்பாங்க. 4 நாள் ஜாலியாக இருப்பாங்க. 5ஆவது நாள் வந்து காலேஜ். இன்றைக்கும் வந்து நம்ம ரக்ஷுவை கொண்டு போய் காலேஜில் விட போகிறோம். ஃபஸ்ட்டு டே கொண்டு போய் விட போகிறோம். நிறுவையும் கொண்டு போய் விடுவோம். கை வலிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கடன்னு இவங்களை ரெடி பண்ணலாம். இப்போ இவங்களை ஃபஸ்ட்டு எழுப்புவோமா? கை வலிக்குது. எழுப்பிட்டு அப்புறம் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். எந்திரிச்சிட்டியா? ஒரு ஆள் எந்திரிச்சிட்டாங்க. இவங்க வந்து குளிச்சுட்டு வந்த பின்னாடி அவங்கள எழுப்பிக்கலாம். சரியாடா? குளிச்சுட்டு வா. சரியா? எந்திரி, ப்ரஷ் பண்ணு. நான் கிச்சன் போகிறேன். தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எந்திரிச்சு குளியல் போட்டாச்சு. இப்போ வந்து கிச்சனில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்ற வச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நைட்டே கொஞ்சம் வயிறு வலி இருந்துச்சு. சரி எப்படியும் ஊற்றிடுவோங்கிறது தெரியும். அதனால் ஏன் 25ஆம் தேதியிலேருந்து 23 ஆச்சு, 23லேருந்து 20 ஆச்சு, 18 ஆச்சு, இப்போ 16 ஆகிடுச்சு. அப்படியே முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது டேட்டு. ஓகே, சாம்பிராணி பற்ற வச்சாச்சு. இந்த டயத்தில் ஏன் தொடுறீங்கன்னு கூட கொஸ்டின் வரலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சு கிச்சனில் பற்ற வைக்கிறதுக்கு. நேற்று பிரியாணி செஞ்ச தோசைக்கெல்லாம் அப்படியே போட்டு ஓகே டன். கொஞ்சமாக சுண்டல் ஊற வச்சுருந்தேன் நைட்டு. இப்போ அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சி எடுத்துக்கலாம்.
கேமரா கரெக்டாக இருக்காடா? கரெக்டாக இருக்கா? நம்ம பட்டு பையனுக்கு பால் ஊற்றி வைக்கிறோமா, அவன் குக்கர் மூடி எல்லாம் அடித்து வச்சிட்றான். இப்போ இது வந்து ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் அப்பப்போ காணாமல் போயிடுவேன், காணாமல் தேடாதீங்க. ஏன்னா கேமரா பிடிக்க என்ன ஆள் வரலை. மாவாட்டி வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா ஓரளவுக்கு பொங்கிடுச்சு. இப்போ இதை வந்து கலக்கி விட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா மோனமாக இருந்தனால பரவாயில்ல, நல்ல வேலை பொங்கி கீழே வரலை. இல்லைன்னா பொதன்னு பொங்கி கீழே வந்திருக்கும். நல்ல வேலையை இந்த தடவை வந்து பொங்கலை. எந்திரிச்சோடனே கண்ணு வந்து கிச்சனில் மாவு பொங்கிருச்சா அப்படின்னு தான் பார்க்க தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து வாரத்தில் ஒரு நாள் மாவாட்டினா கரெக்டாக இருக்கும். முன்னாடியெல்லாம் ஏமாற்றிடுவேன், மாவாட்ட மாட்டேன். உங்களுக்கே தெரியும், சோறாக ஆக்கிட்டு இருப்பேன். இப்போ அப்படி ஏமாற்றவெல்லாம் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரி இப்போல்லாம் இனிமேல் ஏமாற்ற முடியாது. டைமுக்கு என்ன நடக்கணுமோ நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் எங்கள் பெரிய ஹைலைட்டே. பார்த்துக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். பாப்பாங்களுக்கு பிடிச்சது சமைச்சி கொடுத்துக்கிட்டு, அவங்கள கொண்டு போய் பஸ்ஸுக்கு விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு, இதுவும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. ஹாய், குட் மார்னிங். அக்கா உள்ளே போயிருக்கான். என்னடா இன்னைக்கு நான் எழுப்பாமலே ஒரு ஆள் எந்திரிச்சு அம்மா அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டை மட்டும் எந்தெந்த பக்கம் போடணும் அப்படியே மாற்றி வை. ஃபுல்லாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? அடுப்பு வரைக்கும் போகிறதெல்லாம் தெரியுதா? அந்த பக்கம் துணி கருத்துணி இருக்காடு, வெளியில் காயுது. இந்த மாவு இருக்கட்டும், காலைல என்ன செய்கிறோங்கிறத பார்த்துக்கலாம். இட்லி ஊற்றுறோமா இல்லை வேறு ஏதாவதுங்கிறது பார்ப்போம். ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி காஞ்சிருச்சு. எங்கடா ஆளை காணா? அம்மா பூ ஃப்ரிட்ஜில் கட்டி போட்டது அப்படியே கிடக்கு. இன்றைக்கி வந்து பாப்பாவை சாமி படத்துக்கு போட சொல்லிடலாம். பம்கின் இது இப்போ வந்து நேற்றுலேருந்து ஜூஸ் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். டன். மாவை கலக்கி உள்ளே வச்சாச்சு. இன்னொரு பகுதி மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த கிரைண்டரெல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா இங்கே கொஞ்சம் நமக்கு இடம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே ஒரு இடத்துல ஈரமாக இருக்கு மட்டும் கல். என்னாச்சு?
என்னாச்சுப்பா உள்ளார போக மாட்டேங்குது. கிரைண்டர் உள்ளார போகவே மாட்டேங்குது. இதனால எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? அம்மா முருகா, எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு நமக்கு. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இடமே கட்ட மாட்டேங்குது. கண்ணே எனக்கு வீடியோ எடுத்தாடா. ஓகே, காய் வதக்கிட்டு அப்புறம் நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வெட்டுவோம். அரிசி 1 டம்ளர் நார்மல் அரிசி தான் வந்து ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வெட்டிட்டோம்னா அப்புறம் அப்படியே சாப்பாடு தாளிச்சு விட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் என்ன சமைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரக்ஸு கேட்டேன், வெஜிடபிள் ரைஸ் ஓகேவாடா, என்னடா வேணும் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் ஓகேண்ணா. சரி அப்படின்னா வெஜிடபிள் ரைஸ்ண்ணா. ஓண்ணா சரி ஓகே அப்படின்னு நம்ம நைட்டு லைவ் போகும்போதே வெட்டிட்டோம் இல்லைங்களா காயெல்லாம். என்னென்ன காய் வெட்டினேன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பட்டை அவரைக்காவும் கோழி அவரைன்னு சொல்லுவோம்ல, அது 4 காய் மட்டும்தான். இன்றைக்கி உருளைக்கிழங்கு கூட போடலை. சரி இதை மட்டும்தான். மணி 5 மணி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வீடு வாசல்லாம் கூட்டிகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்குது. நான் காலேஜ் போயிட்டு வரவே 10 மணி ஆகிடும். இந்த காற்றுல வண்டி ஓட்டிகிட்டு வரவே. ஒரு இடத்துல வேறு பணம் கேட்டிருக்கேன். முருகன் புண்ணியத்தில் அந்த பணம் கிடச்சிருச்சுன்னா பாப்பாவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடலாம். அது இன்னும் எப்படி நடக்குதுன்னு தெரியலையே. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளையாக நின்று வாழ்கிறது கூட வாழ்ந்துடலாங்க. அந்த பசங்களை படிக்க வச்சு நல்லது கெட்டது பார்க்குறது தான் சிரமம். எனக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு இந்த சிரமமே தெரியல, இப்போ தெரியுது. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்து இப்போ நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. கமிட்மெண்ட் அப்படின்னா வந்து கடன். இப்போ இருக்கிற பெரிய தலைவலியே அது மட்டும்தான். எப்படா அந்த கடன்லாம் அடைப்போன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று தயிர் வெங்காயம் வெட்டி இவ்வளோ தயிர் வெங்காயம் வேஸ்ட்டு. ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு. போய் ஊற்ற வேண்டியதான். என்ன பண்ணுறது. பிரியாணியில் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் நைட்டு கூட சூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கேமரா மட்டும் இப்படி கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு வந்து வச்சுட்டு போங்கடா. இன்றைக்கி எப்படி கம்பல்சரி கொஞ்சமாவது தயிர் வெங்காயம் இருக்கணும். யாரோ ஒருத்தர் இருந்து அதை கொஞ்சம் அப்படியே பல் விளக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா பரவாயில்ல. பல் விளக்கு போயிட்டு வரையா? போயிட்டு வா. சரி, இந்த கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போடா. நான் வெட்டிக்கிட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு அப்புறம் பார்ப்போம். கதவு பட்டு பட்டுன்னு அடிக்குது. என்னத்துக்கு ஆகும் கதவு? இன்னொரு டைமு
தூக்கத்தில் இருந்தியா? நெய் வேறு தீர்ந்து போச்சு வீட்டில். காற்று காற்றடிக்குதுல்ல. யார் இருப்பா? சும்மாவே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் பெட்ரூம் போகிறீங்க, வேறு என்ன பண்ணுறீங்க? ப்ரஷ் பண்ணி முடியலையா? அட அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் தெளிஞ்சு போச்சுடா அன்னைக்கு. நெய் வேறு தீர்ந்து போச்சு. கொஞ்சோண்டு தான் இருக்குது. நம்ம வீட்டு ஆளுங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க. நான் பெற்று வச்சுருக்கிறதுங்களாம் வெளியில் குளூரில் போய் நின்றுட்டு கடகடன்னு பல் விளக்கிட்டு வர்றதை விட்டுட்டு அங்கே போய் நின்றுட்டு வர்றாங்கன்னா அப்போ நம்ம வீட்டு ஆளுங்க எவ்வளோ விவரமாக இருக்காங்கன்னு பாருங்களேன். அம்மா தானே? நீ ஊன்னு சொல்கிறது இங்கே கேட்காது. சமையல் வேலையை முடிச்சிட்டோம்னா இங்கே வாடாடே பட்டுத்தாங்க. என் தங்க மோதிரத்தை வேற நேற்று கழட்டி வச்சுட்டேன் தெரியுமா? ஏன்னா மாவாட்டும் போது லூஸாக இருக்குது, அது வாக்கில் ஆட்டோமேட்டிக்காக கலந்து வந்துடுச்சு. சரி, நானும் சாமிக்கு பூ போடக்கூடாது, அக்கா பாப்பாவும் போடக்கூடாது, நீ போட்டுரு. விளப்பத்தை கேட்டு பரவாயில்ல, பூவை போட்டுரு. சரியா? விட்டுறாத. காய் நைட்டே வெட்டிட்டனால ஒரு அலசிக்கலாம். கேமரா ஆஃப் பண்ணுற ஆண்டையே கிடக்குடா. நான் தக்காளி வெங்காயம் வணங்கிட்டுருக்கு. சரி நட்ஸு உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு சிலர் உரிக்காமல் அப்படியே சாப்பிடுங்கம்மா அப்படின்னீங்க. அது அப்படியே சாப்பிட்லாம், ஜூஸ் மாதிரி போட்டால் அப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும். இது வெறும் இதாக மென்று தானே சாப்பிட்றோம், அதனால தான் அப்படி உரிச்சிட்றது. உரிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால உரிச்சிட்றது. இது கூட இன்னும் நம்ம என்ன கொடுக்கலான்னு சொல்லி மறக்காமல் சொல்லிட்டு போங்க தாங்கங்களே. இப்போ நான் வால்நட்டு, அது கூட அந்த இது பேரிச்சம்பழம், வேறு என்னடா பிஸ்தாவா, ஆமாம், இது கொடுத்துட்ருக்கேன். இது கூட இன்னும் நம்ம வேறு என்ன கொடுக்கலாம்? எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பசங்களுக்காக கொடுக்கணும். என்ன கொடுக்கலான்னு சொல்லுங்கள். இது 2 கொடுக்குவா, 3 கொடுக்குவா? 2 போதுமா? ஏன்னா இது சாப்பிட்டா வெயிட்டு போட மாட்டுக்கும், இதை வைத்தா வெயிட்டு உருவ மாட்டுக்கும். கொஞ்சம் ரக்ஸும் நிறுவும் மினுமின்னு இருக்கிறாங்க, இருந்தாலும் அப்படியே கொண்டுட்டு போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த 2 போட்டுக்கலாம். அதனால இந்த தடவை நான் வாங்கவே இல்லை பிஸ்தா. பேரிச்சம்பழம் 4 தான் இருக்கா? அப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஏத்தங்க
இது குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்களா, பட் நானும் நேற்று குடித்தேன். ஃபஸ்ட்டே ஒன்று குடிச்சிட்டேன். எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா இருக்குது. பட் ஆனால் வயிறு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறேன். தேவைப்படுறீங்க இதை வந்து குடிக்கலாம். நான் இப்போ வந்து சொல்லுங்க. வேண்டாடே, இப்போ நம்ம வந்துட்டு காயெல்லாம் வதக்கி விட்டுட்டோம். அது அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நான் வந்து ஜூஸ் அரைச்சேன் இல்லைங்களா, அதை பார்த்துடலாம். இதை வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதான் வாங்கடா, கடன்னு நம்ம வந்து இப்போ ஜூஸும் போட்டாச்சு, குடிச்சிடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளார 5:30 ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயே இருக்கும் டைமு. நானும் போய் குளிக்கணும். போய் குளி. அசிஸ்டன்ட் வந்தாங்க, நான் போய் கோச்சிக்கிறேன். ஸ்டாண்ட்லேயே வச்சு பார்த்துக்கிறோட. நான் நட்டு சாப்பிட்றேன். நட்டு சாப்பிட்டு குளிக்க போகிறேன். வாங்க நட்டு சாப்பிட்லாம். பாப்பா என்ன பண்ணுது? அப்படி போய் பார்த்துட்டு. பாப்பா ப்ரஷ் பண்ணுது. நான் சாப்பிட்டு குளிக்க போயிடுவேன். வந்து ஹேர் ட்ரை பண்ணும். குடிச்சாச்சு, டைம் ஆயிடுச்சு. ஆனால் என்னென்னா வீடியோ எடுத்துட்டு நம்ம சமைச்சோம்னா நல்ல டைம் ஆகுது ராக்ஸு. அங்கே போய் அம்மா சொல்கிறேன் பாருங்க. நார்மல் அரிசியில் தான் இன்றைக்கி சாப்பாடு வைக்கிறேன். ஏன்னா பாசுமதி அரிசி வந்து வேணான்ட்டாங்க. அப்புறம் நேற்று வந்து நம்ம பிரியாணி செஞ்சதும் வந்து சீரக சம்பால் செஞ்சிட்டோமா, ஒன்றுமே அதிகமாக 1 pot ரைஸ் அந்த மாதிரி தானே நடக்கும். நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிற வேலை தான் நடக்கும். இனிமேல் ஆகாது. சாரி, குழம்பு வைக்கிற வேலை நீ கம்மியாக தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ் நிறைய தீரும். பட் ஆனால் 1 pot ரைஸ் மாதிரி தான் நம்ம கொடுத்து விடுவோம் இல்லையா. அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ கொஞ்சோண்டு தயிர் வெங்காயத்துக்கு ஆனியன் வெட்டிட்டு சுண்டல் லைட்டாக தாளித்து விட்டுறலாம். தாளிப்பு கொடுத்து கப்பில் போட்டு கொடுத்துட்டா எப்படி அவனுக்கு தோதுப்படுதோ அப்படி அவன் சாப்பிட்டுக்குவான். ஏண்டா அதுக்கு முன்னாடி அண்டா இந்த வாட்டர் பாட்டிலே எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் தண்ணி ஊற்றிடுவேன். டைனிங் டேபிளில் கடக்கு பாரு, எடுத்துகிட்டு வா. நான் அப்பப்போ ஆரோவிலேருந்து தண்ணி போட்டு விட்டு மோஸ்ட்லி காலையில் நேரம் போட்டுருவேன், வெயிலுக்கு முன்னாடி. ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து மோட்ரு ஹீட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆரோ மாட்டினவர் சொல்லிட்டு போனார். அதனால் நான் ஆரோ போட்டுட்டு ரெண்டு டேங்க் போட்டோன்னா போதும், நமக்கு நிறைஞ்சிக்கும். அப்போ நம்ம அப்படியே வந்து அண்டாவில் இறக்கி வச்சுக்குவேன். அந்த பழக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதே பழக்கமாக போயிடும்னு சொன்னாரா. சரி, அதுவும் நல்லது தான். எவ்வளோ நாளைக்கு நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறோமோ அது நம்ம கையில் தான் இருக்குன்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் போடுவேன். ஒரு சில நாள் ஒரே நாளுக்கு தான் தண்ணி பற்றும். ஆனால் வெயிலில் பொறுத்து பாட்டிலெலாம் வந்து முந்தானத்தே விலக்கி வச்சுட்டாங்க மேடம். எப்படி வரும்? அதான் பாப்பா தானே, அதானே நிறு விலக்கி வச்சிட்டான். அவன் பாட்டிலு, அவன் டிப்பனு எல்லாத்தையும். டைனிங் டேபிள் இருக்கிறத எடுத்துகிட்டு வாயானே. எப்படியெல்லாம் பிள்ளைங்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் தேங்காய் போடாமல் சுண்டல் இப்போது அவிச்சு கொடுத்துர்லாம். இல்லைன்னா அப்படியே வெறும் சுண்டலாக கூட கொடுத்துர்லாம்.
வா வெறும் சுண்டலாக கொடுக்கவா அப்படியே லைட்டாக தாளிப்பு கொடுக்கவா? வெறும் சுண்டலாக கொடுக்கவா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இங்கே வா, நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போயிடு. அம்மா ஏம்மா? நீ என்ன வேலைதான் பண்ணியிருக்க? ஏன்டா? ஒட்டுங்க நான் புள்ள வாட்டர் பாட்டில் காலேஜுக்கு கொடுத்து விடாம இன்னொரு நல்ல வாட்டர் பாட்டில் நீ காலேஜ் கொடுத்து விட்ற. இல்லைப்பா, ரெண்டும் ஒடுங்கி இருந்துச்சாப்பா, அதான்ப்பா மாற்றி கொடுத்துட்டேன். எதுக்கியாப்பா இப்படி சொல்கிறேன்? சரி பசிக்குது, சரி நட் சாப்பிட வரலான்னு வந்தா நீ வந்துட்டு என் வாட்டர் பாட்டில் எடுத்து உன் பிள்ளைக்கு அப்படியே அலையக்கா ஊற்றி கொடுத்துருக்குற. தெரியாம நடந்துருச்சு, அது ஒரு குத்தமாயா? அதான் மாற்றிட்டேன். எனக்கு ஒடுங்கி இருக்குன்னொன்னே உன் பாட்டில் இங்கே அடியில் ஒடுங்கி இருக்கா? உங்க அக்கா புள்ள வாட்டர் பாட்டில் அடியில் தூக்கி பாரு. உன் புள்ள வாட்டர் பாட்டில் அடியில் தூக்கி பாரு ஒடுங்கி இருக்கா இல்லையான்னு. அட எனக்கு தெரியாது தான் தங்கம். ஒடுங்கி இருக்குன்னா ஓகே, காமனா ஒடுங்கி இருக்குன்னு நான் நினச்சிட்டேன். இங்கே பேர் சரிந்தா, சண்டை போட்டதுல போதும். வைத்தியம் இதில் என்ன யாரும் சொல்லுவாங்க லேட் ஆயிடுச்சுன்னு. சரி போ காதில் தோட்டெல்லாம் பாடு. அவர் தான் சுண்டல் அவிக்க தாளிக்க வேணான்ட்டா. உனக்கு தாளிப்பு தாளிக்க வேண்டாமா? அப்படியே எடுத்து வச்சிருவா. சரிந்தா. எது கேட்டாலும் செஞ்சிருவியம்மா? எது கேட்டாலும் எதுனாலும் உன்னால முடியலனாலும் முடியுதா பார்த்துக்கல. சரி தேங்காய் சோறு செஞ்சு கொடு. தேங்காய் சோறா? ஃபஸ்ட்டு டே தேங்காய் சோறா? ஏன் அந்த குலகறிய? எனக்கு வேணும்னு தோணுச்சு, நான் கேட்குவேன். செஞ்சு தர முடியுமா முடியாதா? சரி செஞ்சுக்கலாம். என்னடா உன் தங்கச்சி சப்பையா கேட்டா? மேலே கிடக்கும் துணி கொண்டாந்து கீழே போட்டு போயிருந்தங்கண்ணே. கெட்டடி துணி யார் எடுப்பான்? என்னம்மா பண்ற? இந்த சோறு மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி அப்படியே கையோட அக்காவுக்கு டப்பாவுக்கு போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டே இருக்கேன். சோறு அரிசி கொஞ்சம் போட்டு எதுக்கோ அவ்வளோதான், கம்மியாக தான் போடுறேன். அரிசி வேறு நீ கொஞ்சம் அதிகமாக போட்டேன் போல. இருக்கிறது வீட்டில் இருக்க போகிறது 2 பேர் இருந்தாலும் ஒரு நப்பாசியில் போட்டேன். அது ஒரு குத்தமாக நைட்டுக்கு சாப்பிட்டு. சரி நான் போய் நச்சு சாப்பிட்றேன். சரி போ, இட்லி வேறு வந்துடும். கிளம்பு. ரக்ஸுக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றியாச்சு, சாப்பாடெலாம் போட்டு வச்சாச்சு. காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்குது. கிச்சன்லேயும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரக்ஸும் ரெடி ஆகிட்டுருக்கான். இந்த மைக்கு ரக்ஸும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கான். கிச்சனில் ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். தங்கம் நீ தலை சீட்டுரு. சொல்லிட்டு இருந்தேன் மைக் எடுத்து வரல பத்தியா? கிளம்பிட்டேன். இப்போ திரும்பி எல்லாமே கழட்டி வச்சுருக்கேன். போகிறப்ப போட்டுக்கலாம். இது 3 போய் வீடு கூட்டிகிட்டு வருவோம். அம்மா என்கிட்ட திட்டு வாங்காமல் எங்கள் அப்பாவுக்கு நாளே ஆரம்பிக்காது. அதே மாதிரி திட்டு வாங்க முடியாது. ஏன் தான் இப்படி திட்டு வாங்குதுன்னு எனக்கும் தெரில. அவ்வளோதான், சாப்பாடு ஊட்டி விட்டேன். பேக் பண்ணிட்டு அதுக்குள்ளே எவ்வளோ நேரம் அது கூட்டுறதுக்கு. செப்பல்லாம் எடுத்துட்டியா? கிளிப் எடுத்தேன். அங்கே ஒரு கிளிப் கிடக்குது பாரு. நான் சால்லாம் போடாமல் நான் சால் போடாமல் தான் வரப்போகிறேன். எதுக்கு தேவையில்லாத ஷாலியே? ஆனாப்பா அங்கே போய் வேணால் சால் போட்டு கழட்டி இது வண்டி டிக்கியில் போட்டு இதுலேயும் இதாகிக்கிற ஒரு ஊக்கு வேணும். உங்களோட செயின் இருக்கும் பாரு பாலிகோடியில். இது நான் விருப்பப்பட்டு வாங்கிக்கிட்டது. ஸோ அதனால் இது பொக்கிஷம்.
இந்த குப்பையெல்லாம் நல்லா இருந்துட்டு போகுது. டப்பாலே அந்த டப்பாலே போடு. போடுறியாடா? போட்டுக்குவா. முடி களைஞ்சிரும். இருந்தாலும் முன்னாடி பெப்பர் பேன் வந்துடும். போட்டுக்கு போட்டுக்கு. ஆமாம். ஆமாம் முருகா ஐயப்பா. நான் வந்து நான் தள்ளிக்கிறேன்டா, நீ ஷால் போடுற. செருப்பு போ சொல்லு. கிளம்பிட்டோம், வாங்க போகலாம். முகமூடி கொள்ளக்கார மாதிரி இருக்குதா? ஏன்னா மழை வேறு பெய்யுது, தலை களைஞ்சிரும். நான் தான் ஹெல்மெட் போட்டுக்குவேன். அதனால் ஒட்டி நின்னா ஃபோட்டோ எடுத்துப்பேன். அம்மா இப்படி ஃபோட்டோவா? இப்படி தான் நான் போட போகிறேன். ரக்ஸோட ஃபஸ்ட்டு டே காலேஜ் விலாகுன்னு சொல்லிட்டு போலாமா? ம், வரும்போது செருப்பு எடுத்துகிட்டு வர்றதா? வா வா வா. நாங்கள் கிளம்பிட்டோம், ஆன் த வே போயிட்டே இருக்கோம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த பக்கம் நிறைய வீடு புதுசாக கட்டுறாங்க. ஆனால் நல்லா மழை பெய்யுது. போயிட்டு வர்றது தான் பெரிய சவால். நானும் தான் பேசிட்டு தானே இருக்கேன். பேசாம வேற என்ன பண்றேன்? அவன் காலில் நம்ம கோவத்தில் இருக்கான். இல்ல, குளிர்ல வெளியே தள்ளிட்டோமா, அதனால அவன் கோவத்துல இருக்கான்னு வச்சுக்காங்களேன். அழுகுறானா? இப்ப அப்படின்னானா? இப்ப அப்படி சொன்னானா? அவன் சொன்னானா? என்ன சொன்னான்? அதுக்கு நீ என்ன சொன்னாங்க பாரு. அப்படி உங்ககிட்ட சொன்னானா? சொன்னா சரி. ஆனா நல்லா இருக்கு கிளைமேட்டு. எனக்கு சீரியஸா குளிரே தெரியல. ஐடி கார்டு எடுத்துக்கியா? போட்டுட்டியா? சரி. ஐடி கார்டு எல்லாம் உள்ள விட மாட்டாங்க பாத்துக்க. ஆமா, அது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து உள்ள விடுவாங்க. ஐடி கார்டு தர வரைக்கும் உள்ளார நீங்க போவில கையெழுத்து போட்டு போகணும். ஆமா தானே கண்ணே? அப்படிலாம் இல்ல. வாய்க்கால தண்ணி போகுதுடா. அதைத்தானே தமிழ்ல சொன்னேன். இந்த குளிர்ல நீ தண்ணிக்குள்ள போய் ஆடணும். குளூர்ல ஆட மாட்டா. இப்ப ஆடுவதானே? நீ ஆடுவ, எனக்கு தெரியும். இறக்கிட்டு போட்டுமா நான் போயிட்டு வர வரைக்கும். சாமி உங்ககிட்ட கொடுத்துறேன், வண்டி நான் எப்படி ஓட்டுவேன்? அதனால நீ வந்து நான் போயிட்டு வர வரைக்கும் நீ இங்கேயே குளிச்சிட்டு நல்லா இருக்கும். அது ஆத்தோட ஒன்னா அடிச்சுக்கிட்டு போயிடும். பின்ன போகாம அங்கேயே இருக்கும். அதெல்லாம் இன்னும் இப்பதான் செட் பண்ணுவாங்க. இனிமேதான் ஒண்ணு ஒண்ணா செட் பண்ணுவாங்க, போர்டு வைப்பாங்க. நீ மைக்கு வாங்கிக்க. ஏன் நீ மைக்கு வாங்கிக்க.
சொல்லு. அக்கா சரி சரி. ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் போகிறனால தெரியக்கூட மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் எந்த அளவு கேட்குன்னு தெரிலனா காத்தடிக்குது. ஒன்று உடச்சி கொண்டு வந்திருக்கோம். உடச்சுன்னா அது 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 அப்படிதான். என்ன உன் காலு சூப்பர்றதால அது இப்போ அது என்ன மாதிரி அதோட டிசைனா இப்போ வேற அது ஈரமா இருக்குல்ல. அங்க பாரு அங்க பாரு இங்க பாரு. மியாவ் மே. நான் போகாமதான் உள்ளதான் தூங்கிட்டு இருந்தேன். இங்க பாரு எப்படி அரைப்போதே அந்த நாய் பாக்குதுன்னு. போய் தூக்குவியா? தூக்கிட்டா? ஆமா போ. ஓடிடுவியா? அவன் போக மாட்டான், படுத்துட்டான்ல இப்போ. அம்மா தூக்க சொல்லிட்டா. அம்மா தூக்க சொல்லிட்ட பட்டே. அம்மா தூக்கிடுச்ச பட்டே. பட்டு அம்மா ஃபோன் அம்மா ரீசார்ஜ் பண்ணலையா? அம்மா ரீசார்ஜ் பண்ண சொல்லி மெசேஜ் வருது அவங்க ஆள்கிட்ட இருந்து. ஜியோ என்ன பட்டு? ஐயோ இந்த பட்டு பையனை யாருக்கு தான் பிடிக்காது, அழகா இருக்குது. ஆனால் ஏனோ தெரியல, ஒரு மார்க்கமாக இருக்கியா, பாவமாக இருக்கு. இங்கே ஒன்றும் இருக்கா இல்லையானே ஒன்றும் தெரியல. இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இவன் நல்லா இருந்த போது எனக்கு நல்லா சாப்பிட்டு அழகா தங்கம். எப்படி பிடிச்சிருக்காம நாம இங்கே பெட்டு. உனக்கு பால் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான். பெட்டே 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 பாவமா இருக்கு உன்னை பார்க்கும்போது. பெட்டே இந்த பல்லு பாரு, பல்லு பாரு. பாலை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் போடு. பல்லு உடச்சி கையோடு எடுத்துட்டா. இல்லை முடிச்சிட்டியாடா? வா வேலைலாம் முடிச்சிட்டலம்மா நீனே? முடிச்சிட்ட போ. ஐயோ கல்லாதா போ. நீ என்ன சொல்றிய? அவன் நீ தொடாதப்பா. ஃப்ரிட்ஜ் தர. இந்த பூ ஃப்ரிட்ஜில் தானே வைக்க சொன்னேன். நீ ஃப்ரிட்ஜ் இப்போதான் தூக்கி அதை வெளில வச்சேன். பண்ணி வச்சிருக்கிறீங்க. நீ தானே மாவாட்டின, நாங்களா? அது வேற பாரு, இப்போதான் ஸ்லோ மோஷன்ல விழுகுது. எடு வேலை செய். என்ன செய்யணும்? நான் ஒரு லைட்டை போடுவேன். நான் பாடுறேன், நீ செஞ்சா மட்டும் போதும். ஏன் பட்டு அம்பாரி எப்படி உட்காந்துட்டு இருக்கிறா? இதுதானடா ஃப்ரிட்ஜ் தொடச்சேன். சுற்றி ஊற்றி பார்க்க அந்த ஒரு இடத்துல தான். ஐயோ ஐயோ என் கால் அதுக்கு மேலே இருக்குது. ஏமா அது அந்த இதோட இருந்தா பரவாயில்ல, இப்படி சுற்றி இருக்குது பாரு வெள்ளையா. அந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன். ஒன்றும் இல்லை, நீ துடைக்க வேண்டாம். அவனை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள விட்டு அவன் நக்கிடுவான். அவன் மாவு சாப்பிட்றான். நைட்டு தான் உட்காந்து 2 பேர் தொடச்சிங்க தெரியுமா? பட்டு மாவு இந்த கொஞ்சத்தை எடுத்து கொடுப்போம். பட்டே இந்த சொன்ன மாவு ஜில்லுன்னு பிடிக்குது. உட்காரலான்னு நினச்சிட்டு வந்தேன். நீ ஏன் உட்கார? பாவுமா மாவு நல்லா இருக்கான்னு அவனுக்கு ஜில்லுன்னு பிடிக்குதுமா. இங்கே 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 கொஞ்சம் கையில் இருப்பார், கையில் மீதியே தான் இப்படி தொடச்சிடலாம்.
என்னம்மா நீ அங்கே தொடக்க ஒரு சைடு ஊற்றுது. ஐயோ உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பாக வருதுமா. அவனுக்கு என்னை பார்க்கணும்னு ஆசை, அதான் பொங்கி வந்து போனேன். எங்கள் அம்மா அவசரப்படுது, ஏன்னா அவங்க பிள்ளைக்கு வேண்டிட்டாங்க. டைம் ஆயிடுச்சுல்ல. சரி வா. இது ரக்ஷு கூப்பிட போலாமான்னு ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ இந்த காத்துக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்லுமா. என்ன பேச்சு காட்சி என்ன பாட்டு வீசுது, என்ன பார்த்து வீசுது. திருவாவா வீசு போட்டு தாளிக்குதுரா காத்து. கண்ணுக்குட்டி அழகா இருக்கு. உங்க அக்கா வேற செருப்பு தைக்கணும்னா செருப்பு எடுத்து போட்டுக்கோ. நாளைக்கு தைச்சிக்கல வா. அது வெறி கொண்டு வேங்கை காலையில் அப்பா போகல, அதனால அங்கே இருந்துட்டான். ஆமா அது சரியான கோவட்டம். ஏமா காத்தியே பேஸ் பண்ணது சாப்பிட்டு மறைக்கல. தண்ணி போகுதே. வேற நல்லா இருக்கு. கேட்கல. கண்ணாடி வேற நல்லா இருக்கு. காத்து சார்ல எனக்கே கேட்கலம்மா. சரி நம்ம நக்ஸு கூப்பிடலாம். உனக்காக போய் ஃபீஸ் கட்டணும் பார்த்தியா, என்ன சொல்லணும். உனக்காக நாங்கள் வந்தோம் பார்த்தீங்க, உங்களே சொல்லணும். காலேஜ் எப்படி போச்சு? மூஞ்சி சுளிக்கிற சுளிய பாடுறா. நாளைக்குள்ள ஆகும் 4 மெயின் பேப்பரு எல்லாமே சிலபஸ் மாற்றிட்டாங்க. இங்கிலீஷ்க்கு மட்டும் 3 ஸ்டாஃப் தான். அதில் ஏதோ என்னமோ சொன்னாங்க, மறந்துட்டேன். நாளைக்கு தான் இங்கிலீஷ் பீரியடே இருக்குது. 5th செமஸ்டரில் படிக்க வேண்டிய யூபிடியே இந்த செமஸ்டர்லேயே படிக்கிறோம். அம்மா பார்த்தல ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஐயோ பயந்தே போயிடு. என்ன பிள்ளைங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அம்மா அவங்களுக்கு தாத்தா பாட்டி 11:50க்குலாம் வரணும்னு சொன்னாங்க. கோட் வேறு போட்டிருக்கோம். கேன்டீனும் போக முடியாது, ஒன்றும் போக முடியாது. கேட்டால் அங்கங்கே கேன்டீன் போட்டிருக்கோம் உங்களுக்காக, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓ இப்போ இவங்க வந்து காலேஜ் நடத்தல வியாபாரம் நடத்துறாங்க. வியாபாரம் நடத்தினாலும் கொஞ்சம் கூட ஃப்ரீ கிடைக்கல. காலையிலேருந்து 4 பீரியட் நடுவில் போயிடுச்சு. 4 பீரியட் லேபு. அப்புறம் எங்கள் மேம் வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டாங்க, டியூஷனாங்க. இப்படி தான் இருக்கோம், இந்த மாதிரி தான் இருக்கு, எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் போவாங்க. அப்படி இப்படின்னு பேசினேன். காலையிலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்த அன்றைக்கே லேப் போட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஒரே டிபார்ட்மெண்ட் நாங்கள் தான். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து வந்த அன்றைக்கே வா, ஏமா நீ வேறு ஃபஸ்ட் பீரியட்லேருந்தே போயிட்டு இருக்கணும் அப்படின்னா. ஏன் இவ்வளோ க்ளோஸ்அப்லாம் வேண்டாம். பிரேக் போட்டு அம்மா நீ க்ளோஸ்அப் பண்ண. அப்புறம் கடைசியோட ஒரு மேம் வந்து லெசன் நடத்திட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அடுக்கி கொடுத்துட்றேன். வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோங்க. பிரேக்கில் சாப்பிட்டுக்கோங்க. சோறு பிளான் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அந்த 20 நிமிஷத்துலேயே உட்காந்து திங்கலான்னு பிளான் பண்ணிச்சிருக்கோம். ஓகே. வேறு வழி இல்லை. பசிக்கும் போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. 11:30க்கு சாப்பிட்றது 12:30க்கு சாப்பிட்றது 11:30க்கு சாப்பிட்டு போயிடலாம். 11:30 எங்கே இருக்கு? காலேஜ் பஸ்லேயே புதுசாக ரூல்ஸ் போட்டாங்க. ஆமாம் பேசக்கூடாதான் காலேஜ் பஸ்ஸில். வேறு புதுசாக ரூல்ஸ் ஒன்றே கிடையாதாம்மா. என்னவா? அதாவது காலையில் மட்டும் போயிட்டு ஈவினிங் 4 மணிக்கு வருவாங்க, அது கிடையாதாம்மா. அதை தூக்கிட்டாங்களா? என்னமோ
காசு இருக்கலாம். எங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ தான் உங்களுக்கும் முடியும் அந்த பிளேஸ்மெண்ட் கிளாஸோட சேர்த்து. புரியுதா? டைம் டேபிள் தெரியும். இடம் ஒரு என்ஜாய்மெண்ட். புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, பண்ணணுமா? இல்ல அது கொண்டு வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பசங்க நம்ம பழகிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா பழகிட்டா கரெக்டா இருக்கும். ஈஸியாக போயிடும். ஏன் நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வரதில்ல, நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வரல. முக்கால்வாசி பார்ட் டைம் தான் போகிறாங்க. ஏன்னா பார்ட் டைம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். அதெல்லாம் யோசிச்சு தான் டைமிங் மட்டும் மாற்றிருக்காங்க. சாப்பிட்டதே போச்சும்பா டுக்கா. கொண்டு போனேன். இதில் கொடுமை என்ன தெரியுமா? சைட்லெல்லாம் வெள்ளை காத்தால பார்க்கணுமே, வெள்ளை பூச்சி அடிச்ச மாதிரி பயமா போச்சு. எங்க மாட்டிருக்காங்க பாரு பிள்ளையா. அச்சம்மா ஐயோ இப்படி இருக்குமா? நான் அந்த படத்துல எங்க காலேஜில் கூட வச்சிருப்பாங்க இப்படி குச்சி 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 குச்சா அப்படி இருக்கும்னு நினைச்சேன். இது இங்கதான் இருக்கணுமா? அப்ப அதுக்கு டீப்பை வாங்கணும். நீங்க பாரு, நீங்க பாருடா. இங்க பாருங்க கட்டு என் மேல கோவமா? அவன் காலில் தூங்குனா அவனுக்கு இந்த கை லைட்டு நகர்த்து நான் போட்டோ எடுத்துக்கிறேன். மண்டை உளுந்துருண்டா. இப்போ ஆன் பண்ண கொண்டா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்ன பண்ணிக்கிறாய்? நேற்று வச்ச மட்டன் பிரியாணி மிச்சமாயிருச்சு, நிறைய பீஸோட இருக்கு பாரு. அதெல்லாம் நாங்கள் இப்போ உட்காந்து காலி பண்ண போகிறோம். பசிக்குது. சூடு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வயிறு வலி டேட் ஆகிட்டாலே எனக்கு வயிறு வலி குழந்தை காமிச்சர் பண்ணிடுவோம். எல்லாத்துக்கும் தட்டி எடுத்துட்டு போயிட்டியா? சரி டீ போடலான்னு வந்தேன். பாப்பா பசிக்குதுன்னு அப்படி அப்படியே சூடு பண்ணி கொடுத்தேன். அடுப்பு அணையுது. அப்போயும் அந்த பக்கம் ஜன்னலை பார்த்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு டே காலேஜ் போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? ஸோ கரண்ட் வந்து 5:30க்கு போன கரண்ட்டு வரவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்து மணி 8:30 ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் ஒன்றும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் டார்ச் லைட் வச்சுட்டு ஃபோன் பார்த்து எழுதிட்டுருக்கான். எமர்ஜென்சி லைட்டு எரிஞ்சிச்சு, பட் அதுவும் அவ்வளோதான் பவர் இல்லைன்னு சொல்லிட்டு அதுவும் எரியல. பட் அங்கே சாமி படுத்திக்கிட்ட 2 குத்து விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. ஆனாலும் வெளிச்சம் பத்தலை. உள்ள வெளியே இப்படி தான் இருக்குது, காற்றடிக்குது. ஆனால் ஒன்றும் செய்யலை. பட் கரண்ட் வராதனால இந்த விழாவை வந்து நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம். ஏமாடா? ஏன்னா நாங்கள் ஈவினிங்கே சாப்பாடு சூடு பண்ணி சாப்பிட்டோம். வேணும்னா கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவன் கண்டினியூ பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஆள் வந்து சோஃபாவில் படுத்துட்டு அவங்க வந்து மண்டேலேருந்து எழுதுவாங்க. ஆமாம், மண்டேலேருந்து மண்டையில் வச்சு எழுதுவாங்க, அப்படி தானே? ஆமாம், மண்டேலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 2 மாசமா நோட்டுக்கான எடுத்துவே அம்மியில் அரைச்சி வைக்கிறது பிடிக்கும். எனக்கு அம்மியில் அரைச்சி வைக்கிறதா பிடிக்கும். செக்கில் ஆட்டினா கை ஃபுல்லாக வந்து இதாயிரும். அம்மியில் அரைக்கும் போது கையை கழுவிட்டு அம்மியில் அரைச்சி 2 கையிலையுமே லெஃப்ட் ஹேண்டில் எப்படி வைக்கிறோமோ அப்படி ரைட்டு ஹேண்டில் வச்சுக்கலாம். ஸோ நான் அப்படி தான் எல்லா டைமுமே ட்ரை பண்ணியிருக்கேன். செக்கில் போட்டு நான் மருதாணி ஆட்டினது சரித்தரமே கிடையாது. ஆமாம், என்ன நானும் ஆட்டினதே கிடையாது. யாராவது ஆட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா நான் ஆட்டவே மாட்டேன். அதனால நான் வந்து அதை செய்யவே மாட்டேன். சரி, ஓகே, நீ எழுது. நான் போய் வண்டி மேலே ஏற்றிட்டு
கரண்ட் வருமான்னு தெரில. வீடியோ எடிட் பண்ணி நான் ஷெட்யூல் போட்டுக்கிறேன். சரியா? சரி, எல்லோரும் பாய் சொல்லுங்கள். வாய் தரன்னு சொல்கிறா. இன்றைக்கி எங்கள் மைக்கை வந்து போட்டு தள்ளிட்டோம். ஆனால் காப்பாற்றிட்டேன். டே, அவளுக்கு அந்த ஸ்கூல் போகும்போது குளிர் வந்துச்சு, இல்லை காதில் சீ வந்துச்சு, அந்த மாதிரி குளிர் வந்துச்சு தெரியுமா? அப்புறம் என்னை கட்டி பிடிச்சிக்கு பாப்பான்ட்டேன். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டா. நான் வண்டியில் 30க்கு மேலே தாண்டவே கிடையாது, அப்படியே ஸ்லோவாக ஓட்டிகிட்டே வந்தேன். இப்போ நான் அப்படியே ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் வந்ததுக்கு எப்போ சாமி எங்கனையாச்சும் போயிட்டு அப்படி படுத்துடலாம் போல இருந்துச்சு தெரியுமா? யாராச்சும் பக்கத்துல இருந்து உட்கார மாட்டாங்களா, சூடா இருக்க மாட்டாங்களா, பக்கத்துல போய் ஒட்டிட்டு உட்கார மாட்ட மாதிரி இருந்துச்சு. நஸ்ரீன் மிஸ் அங்கே என்னை பார்த்துட்டு வராங்க, பிடிக்கிறதுல போய் நஸ்ரீன் மிஸ்ஸை கட்டி பிடிக்க போகிற அந்த குளிருக்குனாலும் முடியல. எப்பா அதை கம்பேர் பண்ணனாலும் இது ஒன்றுமே இல்லை. வைரல்ல நடந்துச்சு தெரியுமா எனக்கு. வெள்ளிக்கிழமை அவ்வளோ மழை விழாது. அப்பயும் ஸ்கார்ஃப் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அதுதான்டா நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வரும்போது அப்படியே கூப்பிட்டு வந்துட்டுமானே. என்னடா இப்படிலாம் கலாய்க்கிறோம் தங்கச்சி. நம்மளும் உள்ளே போயிட்டு உனக்கு காலேஜ் முடிச்சிருவாங்கல்ல, அப்புறம் ஏன் நான் வந்துட்டு திரும்ப இருக்க போனேன். லீவாக இருந்தால் நம்ம உள்ளே இருக்கலாம்ல தங்க, ஜாலியாக இருக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். ஃபோர் கார்னரில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். ஸ்லோ மோஷனில் நம்ம வந்துட்டு வீடியோஸ் எடுத்து நாங்களாம் சாங் வச்சு போடுவோம். சரி, நீங்கள் தான் எனக்கு எடிட் பண்ணியே தர மாட்டேங்கிறீங்க. வாங்கடா. சரி சரி வா, இப்படியே வளவலன்னு பேசிகிட்டு இருந்தால் டைம் ஆகிடும். வண்டி தள்ளி வச்சுட்டு நான் படுக்கிறேன். வயிறு ஃபுல்லாக வலிக்குதுடா. நமக்கு இது குருவாயூரப்பன் நகர்னா உடனே கரண்ட்டு போட்டுருவாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய வீடு இருக்குது, இங்கே வீடு கம்மியாக தானே இருக்குது. அங்கே விஐபிஸ் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே எந்த விஐபி இருக்காங்க, டைஐபி தான் இருக்காங்க. சரி வா போகலாம். அவ சொல்லிட்டாடா, என்னை இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்கன்னா நார்மலாக எல்லாரும் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கா. அப்படி பேசினா சத்தியமாக யார்ட்டையும் இப்போ வந்து நீங்களாம் கேட்டால் நான் ஆமான்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிடுவேன், அவ்வளோதான். அவங்க அப்புறம் எப்படி அறிமுகம் ஆவாங்க? அப்படி அறிமுகம் நல்லா பேசினா ஓகே, அதையே பிடிச்சிட்டு பேசினா எனக்கு செட் ஆகாது. அப்போல்லாம் பேச மாட்டாங்க. 2 நாள் தான் நீ செலிபிரிட்டின்னு கொஞ்சுவாங்க. 3 நாள் அவள் கிடக்குறா ஏத்தாங்க. அதனால் உன்னையெல்லாம் டச் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே, எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க. எருமா மாடே பாய் சொல்லி. என்ன பாப்பா நீ தான் பிரைட்டாக தெரிஞ்சுன்னு உன்னைய காமிச்சம் பாரு. டே நீ சொல்கிற வீடியோ பிடிச்சா இவங்க கேட்ட மாதிரி எப்படியும் லாங் டைம். இங்கே பாரு பட் ஆனால் 40 மினிட் 30 மினிட் வந்திருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒருத்தவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க 1 மணி நேரம் போடுங்கன்னு, அவங்களுக்காக கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கோம். லென்த்தாலாம் இல்லை, அப்படி தான் டைமிங் இருந்துச்சு. இதில் வந்து இடையில உன்னை விட்டுட்டு வந்துட்டு ஒய்ஃபை மாட்டும் போதெல்லாம் நான் வீடியோஸே எடுக்கல, சும்மா அந்த மினி விளாக் மட்டும் எடுத்து வாய்ஸ் கொடுத்து போட்டேன், அவ்வளோதான். எழுதுட்டா, நாங்கள் போய் வண்டி தள்ளுறோம்.